ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வீட்ல எப்படி ஃப்ராத்தி காஃபி எப்படி டக்குன்னு பண்றதுன்னு பார்க்க போறோம். ஜஸ்ட் 3 இன்கிரியன்ஸ் இருந்தாலே இதை பண்ணிடலாம். காஃபி பவுடர் 4 டீஸ்பூன் தேவைப்படும். எத்தனை எவ்வளோ பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படும். நான் சொல்றது வந்து 2 ஆளுக்கு சொல்றேன். ஒரு அதே அளவுக்கு விச் மீன்ஸ் 4 டீஸ்பூன் சுகரும் தேவைப்படும். அப்புறம் அதே அளவுக்கு வாட்டரும் தேவைப்படும். வாட்டர் தான் மெயினே அந்த ஃப்ராத்தி காஃபி. இப்ப நான் எல்லாத்தையுமே போட்டு வச்சிருக்கேன். காஃபி வந்து உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் நீங்க எடுத்துக்கலாம். நான் எனக்கு பிடிச்ச பிராண்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பவுல் விஸ்கர் போட்டுக்கலாம். விஸ்கர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்பூனும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து இது இந்த மாதிரி பவுல்ஸ்ல இதுக்கு இந்த விஸ்கரும் ஸ்பூனும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். விச் மீன்ஸ் ஒரு பவுலுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம தான் ஒரு பவுல் இந்த மாதிரி இது ஸ்டெய்னர் மட்டும் நீங்க வந்து பிளேட்ல வச்சுதான் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம கலக்கிட்டே இருக்கணும், நல்லா கலக்கணும். அப்பதான் அந்த ஃபோமி டெக்ஸ்சர் கிடைக்கும். அப்புறம் அவங்க ஃப்ராத்தியா கிடைக்கல நம்ம மில்க்ல ஊற்றி நம்மளுக்கு தேவையான டாப்பிங்ஸ் போட்டு சர்வ் பண்ணோம்னா அதுதான் ஃப்ராத்தி காஃபி. ஈஸியாக வீட்லயே டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம கலக்கிட்டே இருக்கலாம். Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Santa Claus is coming to town. ஸோ இப்போ வந்து கலக்கிட்டே இருக்கல நம்ம ஃப்ராத்துல வரையில அப்ப நம்ம பால்ல ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ராத்தி காஃபி. வீட்லயே டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் பண்ணிட்டே இருக்கேன். பண்ணிட்டே இருக்கல கொஞ்ச நேரத்துல ஃப்ராத்தா மாற ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம ஊத்தி சர்வ் பண்ணோம்னா அதுதான் ஃப்ராத்தி காஃபி. வாங்க இதை இன்னும் நம்ம ஷேக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு. கலச்சிட்டு இருக்கோம். அது ரொம்ப நேரம் கலக்கணும். நல்லா க்ரீமியா, எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே க்ரீமியா வந்துருச்சு, பாத்தீங்கன்னா தெரியும். இன்னும் நம்ம எப்படி நல்லா ஃபோர்ஸ் போட்டு கலக்கணும். உங்கள்கிட்ட இந்த ஆட்டோமேட்டிக் மிக்சர்லாம் இருந்ததுன்னா அது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஒரு 5 மினிட்ஸ்ல. இந்த மாதிரி பண்றதுதான் ரொம்ப நேரம் ஆகும். எனக்கு நல்லா வந்துருச்சு. ஸோ நம்ம பால் ஊற்றி சர்வ் பண்றது தான். இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணோம்னா ரெடி ஆயிரும். பாருங்க, இதுதான் நம்மளோட பாருங்க இப்படிதான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சர்வே பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஜிகர்தண்டா அளவுக்கு வேலை வராது. ஜிகர்தண்டா இந்த ஜிகர்தண்டா வீடியோ பார்க்கலன்னா போய் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ தான். ஸோ ஃபர்ஸ்டே வந்துடும், நீங்க பார்த்துட்டீங்க தெரியும். அந்த வீடியோ போய் ஃபர்ஸ்ட் பாருங்க. நம்ம சர்வ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வரப்போகுது. பால் இருக்குல்ல, நீங்க எவ்வளவு அமௌண்ட் எடுக்க போறீங்களோ அதை போய் ஃப்ரீசர்ல ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு டெண்டன்ஸ்டான மில்கா கிடைக்கும். அதுதான் நம்ம இந்த இதுக்கு தேவை. ஸோ ரொம்ப நேரம் இதை நம்ம ஃப்ரீஸும் பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப எதுக்கு நான் வந்து பாலை ஃபர்ஸ்டே வந்து ஃப்ரீசர்ல வச்சிட்டேன்னா இதை பண்ணிட்டு இதை ஊத்திட்டு அது மேல இப்போ காஃபியை ரெடி பண்ணிட்டு அதுக்கு அடுத்து ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா ரொம்பவே டைம் ஆகும். இது ரொம்ப திக்கா இருக்கிறதுனால இது ரொம்ப டைம் ஆகும் இது ஃப்ரீஸ் ஆகுறதுக்கு. நம்ம இப்ப ஃப்ராத்தி காஃபி நல்லா ஃப்ராத்தியா ரெடி ஆயிருச்சு. ரெடி ஆகல விச் மீன்ஸ் இதை நம்ம பால் ஊத்தி அதை சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் நீங்க போட்டுக்கலாம். எனக்கு நான் வந்து ஐஸ்கிரீம் போட போறேன். வாங்க பார்க்கலாம். சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. கோல்டான மில்க் 1 டம்ளர் நீங்க எவ்வளவு செய்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்மளோட டம்ளர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மெயினான கோல்ட், அதாவது கேப்பச்சினோ மிக்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த சம்மருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி குடிங்க. ஸோ நான் வந்து ஐஸ்கிரீம்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். வாங்க இப்போ ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் போட்டாச்சு. ஐஸ்கிரீம் நல்லா உருகுது இந்த சம்மருக்கு. ஸோ இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம கோல்டு காஃபி அண்ட் டோனர் காஃபி. காமிச்சாங்கன்ட்டு ஐஸ்கிரீம் பாருங்க.
யாரை பொறுத்துக்கிட்டாலும் நம்ம வயிறு நம்மளால பொறுத்துக்க முடியல. ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும், காஃபி நல்லா இருக்கணும் தான். உங்களுக்கு காஃபியை காமிக்கிறேன். இதுதான் நம்மளோட ஸ்பெஷல் டல்கோனா காஃபி. இப்போ டேஸ்ட் பண்ணணும்ல, நாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். நம்மளோட டல்கோனா ஸ்பெஷல் காஃபியை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஐஸ்கிரீமோட வச்சு நல்லா ஒரு அப்படியே தொண்டைக்குள்ள ஜிவ்னு இறங்குது, செம்மையா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஜில்லு காஃபி ஃப்ளேவர்ஸ் இறங்கி இருக்கு, நல்லா இறங்கி இருக்கு. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பண்ணி கொடுத்து நீங்களே என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.